Welcome student, I am Ganesan from Sri Hariganesh Institute of Mathematics. இந்த சம் பார்த்தீங்கன்னா Runge-Kutta மெத்தட் யூஸ் பண்ணி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் y of 0.2. இந்த ஆர்கே மெத்தட் Runge-Kutta மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் இந்த ரெண்டு பேப்பர்லையும் இருக்கு, கவனிச்சுக்கோங்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா dy by dx is equal to y is equal to x, சாரி dy by dx y minus x கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் இனிஷியல் கண்டிஷன் வந்து y of 0 equal to 2 கொடுத்துருக்காங்க. h ஓட வேல்யூ 0.1 அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க கேட்கறது y of 0.2. ஸோ இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. என்னன்னா இங்க கொடுத்துருக்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன்ல இது உள்ள இருக்கிற வேல்யூ வந்து எப்பவுமே x0. இந்த x0ஓட வேல்யூ 0. அப்போ இந்த x0ஓட ஒரு h ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா h என்ன கொடுத்துருக்காங்க 0.1, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்னா 0.1 தான் வரும். அப்போ உங்களுக்கு y of 0.2 கிடைக்காது, y of 0.1 தான் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலால, ஆர்கே மெத்தட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அப்போ இதுல வர்ற வேல்யூவை திருப்பியும் இதுல வர்ற வேல்யூ x1 எடுத்துக்கிட்டு இதுல வர்ற வேல்யூ x1 எடுத்துக்கிட்டு அப்புறம் ஹெச்சோட வேல்யூ சேர்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு 0.2. அப்போ y of 0.2 கிடைக்கும். அப்போ y of 0.2 எப்போ கிடைக்கும்னா ஆர்கே மெத்தட் ஆஃப் செகண்ட் ஃபார்முலால தான் கிடைக்கும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா பாருங்க, இமீடியட்டா ஆர்கே மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபார்முலால உங்களுக்கு இதுதான் கிடைக்கும், செகண்ட் ஃபார்முலா தான் அவங்க கேட்கறது கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்து ரெண்டு வாட்டி ஆர்கே மெத்தட் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த சம்மை நம்ம கண்டினியூ பண்ணுவோம், ஒரு லென்த்தி சம் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கண்டிஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க எழுதுவோம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, dy by dx is equal to y minus x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு f of x, y. சம்டைம் dy by dx y dash கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு f of x, y. அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க y of 0 equal to 2. இது வந்து இனிஷியல் கண்டிஷன். நான் அப்பயே சொன்ன மாதிரி இதுக்குள்ள இருக்கிறது x0, x0ஓட வேல்யூ 0, வெளியில இருக்கிறது y0, y0ஓட வேல்யூ 2. இது கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ஹெச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஹெச்சோட வேல்யூ 0.1. சரிங்களா? சரி, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது y of 0.2. ஸோ நான் என்ன பண்ணேன், ஆர்கே மெத்தட் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எழுத போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கே மெத்தட் Runge-Kutta மெத்தடோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ஃபோர்த் ஆர்டர் Runge-Kutta மெத்தடோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா K1, K2, K3, K4 இந்த மூணுமே நம்ம கண்டுபிடிச்சு அதுல இருந்து டெல்டா ஒய் கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் தான் நம்ம y1 கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து எப்பவுமே x0, y0 இன்வால்வ் பண்ணி வரும். செகண்ட் ஃபார்முலா அப்படியே x1, y1 இன்வால்வ் ஆகி வரும். சரிங்களா? சரி, 1 by 1 நான் கண்டுபிடிக்க போறேன், கிளியரா கவனிங்க. இப்போ ஹெச்சோட வேல்யூ வந்து 0.1, f of x0, y0, x0ஓட வேல்யூ 0, y0ஓட வேல்யூ 2. சரி, இப்போ இதுல இருந்து கிளியரா நீங்க பாத்துக்கணும், நம்ம f of x, y, f of x, yன்றது y minus x. இது x, இது y, அப்போ y minus x. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது k1ஓட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 0.2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ k1 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது நான் k2 கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஹெச்சோட வேல்யூ 0.1, f of x0 plus h by 2, x0ஓட வேல்யூ 0, ஹெச்சோட வேல்யூ 0.1 by 2, y0ஓட வேல்யூ 2 plus k1 வந்து இங்க 0.2, ஸோ 0.2 by 2. ஸோ ஃபர்தரா இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.1 into f of, ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 0.1 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 0.05 வரும். அதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 0.1, 2ஓட ஆட் பண்ணீங்கன்னா 2.1. இப்போ நாங்க மேல சொன்ன அதே ஃபார்முலா தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும், ரிப்பீட்டடா அதான் யூஸ் ஆகும். நல்லா பாத்துக்கோங்க. இந்த இடத்துல 0.1 into f of x, y. நாங்க சொன்ன மாதிரி y minus x சொன்ன பாத்தீங்களா, மேல கொடுத்துருக்கிறது அதே தான் இங்க y இது. ஸோ 2.1 y minus x வந்து 0.05. ஓகே, ஸோ அப்போ கால்குலேட்டர்ல இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணி வர்ற ஆன்சரை 0.1ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.205 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் K2ஓட வேல்யூ. அடுத்தது நான் K3 கண்டுபிடிக்க போறேன். ஸோ K3 கண்டுபிடிக்கும் போது K2 நம்மளுக்கு யூஸ் ஆகும், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஹெச்சோட வேல்யூ 0.1, f of x0ஓட வேல்யூ 0, ஹெச்சோட வேல்யூ 0.1 by 2, y0ஓட வேல்யூ 2 plus K2 மேல கண்டுபிடிச்சு பாத்தீங்களா 0.205 by 2. ஓகே, ஸோ அப்போ என்னன்னா 0.1
into f of, so இதை நம்ம அப்படியே பார்த்துருக்கோம் 0.05 0.05 கமா இப்போ இதை 2 டிவைட் பண்ணி 2 ஆட் பண்ணீங்கன்னா 2.1025. அப்புறம் என்ன வரும்னா 0.1 இன்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்றது ஃபார்முலா கொடுத்துருக்கேன், ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2.1025 ஒய் மைனஸ் எக்ஸ் வந்து 0.05. இது அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த வேல்யூ எல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.2053 அப்படின்னு நம்மளுக்கு K3யோட வேல்யூ கிடைக்குது. இப்போ அடுத்தது K4 கண்டுபிடிக்கணும். K4ல அது மாதிரி ஹெச்சோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க 0.1 எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் ஹெச், எக்ஸ் நாட் வந்து 0 பிளஸ் ஹெச் வந்து 0.1 கமா ஒய் நாட் வந்து 2 பிளஸ் K3 இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0.2053. ஓகே, சரி. இப்போ அடுத்தது 0.1 இன்ட்டு எஃப் ஆஃப் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 0.1 கமா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2.2053. ஸோ அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.1 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், ஃபார்முலா வந்து ஒய் மைனஸ் எக்ஸ் மேலே கொடுத்துருந்தாங்க, அதுதான் எழுதுறோம். ஒய்ன்றது இங்கே 2.2053, ஒய் மைனஸ் எக்ஸ்ன்றது 0.1. அப்போ இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.2105. ஸோ நம்ம K1 K2 K3 K4 சொல்லி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம். இதை அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம டெல்டா ஒய் கண்டுபிடிக்கணும் இதை யூஸ் பண்ணி. ஸோ டெல்டா ஒய்க்கான ஃபார்முலா 1/6 இன்ட்டு K1 பிளஸ் 2K2 பிளஸ் 2K3 பிளஸ் K4. ஸோ இதில் கேவோட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா உங்களுக்கு தேவையான டெல்டா ஒய் கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கேவோட வேல்யூஸும் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ இது கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே மல்டிப்ளை அண்ட் அடிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.2311 கிடைக்கும். ஸோ அதை 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.2052 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் டெல்டா ஒய். ஸோ இது இப்போ தான் நான் ரங்கி-குத்தாவோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெயின் ஃபார்முலா நான் எழுத போகிறேன். அது என்னன்னா y1 கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா y ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு y0 பிளஸ் டெல்டா ஒய். இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். y ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ 0, ஹெச்சோட வேல்யூ 0.1 இஸ் ஈக்குவல் டு y0ஓட வேல்யூ 2 பிளஸ் டெல்டா ஒய் மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா 0.2052. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு y ஆஃப் ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 0.1 இஸ் ஈக்குவல் டு 2.2052 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான வேல்யூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வேல்யூ நம்மளுக்கு தேவைப்படலை. காரணம் அவங்க கேட்டிருக்கிறது y ஆஃப் 0.2 அப்படின்னா நம்ம இந்த சம்மை ஃபர்தரா கண்டினியூ பண்ணி ஆகணும். சரிங்களா? சரி, எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இது கிடைச்சிருக்க வேல்யூல இருந்து சம்ம கண்டினியூ பண்றதுக்கு இப்போ இதை வந்து இனிஷியல் கண்டிஷனா இங்க யூஸ் பண்ணணும். ஸோ அவங்க கொடுத்துருக்க இனிஷியல் கண்டிஷன்ல உள்ள இருக்கிற வேல்யூ x0, வெளியில இருக்க வேல்யூ y0 அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுல இருந்து நம்ம இது எப்படி இருக்குன்னா உள்ள இருக்க வேல்யூவை x1 எடுத்துக்கணும், வெளியில இருக்க வேல்யூவை y1 எடுத்துக்கணும். y1 வந்து 2.2052. ஸோ இதை யூஸ் பண்ணி ரங்கி-குத்தா மெத்தடோட செகண்ட் ஃபார்முலாவை எழுதி அதுல எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரங்கி-குத்தா மெத்தடோட செகண்ட் ஃபார்முலா எழுதியிருக்கேன். செகண்ட் ஃபார்முலான்னு ஒன்றும் இல்லை, x0 y0 போட்ட இடத்துல எல்லாம் x1 y1 போட்டிங்கன்னா அதான் செகண்ட் ஃபார்முலா முடிஞ்சு போச்சு. அதாவது இங்க இருக்கிற x1 y1 அப்படியே யூஸ் பண்ணணும் x0 y0 பதிலாக. சரிங்களா? சரி, அதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரியே K1 K2 கீழே வந்து K3 K4 எல்லா ஃபார்முலா எழுதி வச்சிருக்கேன். ஜஸ்ட் அதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 0.1 இன்ட்டு எஃப் ஆஃப் x1, y1. x1 என்னது 0.1, y1 வந்து 2.2052. அப்போ பாத்தீங்கன்னா 0.1 இன்ட்டு நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன், ஃபார்முலா கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்றது ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அவங்க. அப்போ 2.2052 மைனஸ் எக்ஸ்ன்றது 0.1. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்குங்க. அவங்க கொடுத்த டிஒய் பை டிஎக்ஸ் தான் y மைனஸ் எக்ஸ், அந்த y மைனஸ் எக்ஸ் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய். அதனால தான் நம்ம எங்கெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்றோம், இந்த y மைனஸ் எக்ஸை யூஸ் பண்றோம். ஸோ அதனால அது கொஞ்சம் கிளியரா புரிஞ்சு வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இது போட்ட பிறகு நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ண போறோம்.
கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு K1 ஓட வேல்யூ 0.2105 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ நான் K1 கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது K2 கண்டுபிடிக்கணும். K2க்கு H ஓட வேல்யூ 0.1 into F of X1. X1 வந்து once again 0.1 plus H 0.1 by 2, comma Y1. Y1 வந்து 2.2052 plus K1 by 2. K1 தான் இங்க கண்டுபிடிச்சிருக்கேன். 0.2105 divided by 2. K1 by 2. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணணும், இதை 0.1 into F of, இப்போ இது அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. 0.1 plus 0.1 by 2 கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 0.15 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இதுல இருக்கிற இந்த வேல்யூ ஃபுல்லா அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.3105 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளவுதான். ஒன்ஸ் அகைன் நாங்க சொன்ன மாதிரியே f of x, y by using that formula y minus x. So 2.3105 y minus x வந்து 0.15. ஸோ அப்போ அப்படி கம்ப்ளீட்டா நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா இதை சப்ராக்ட் பண்ணி இதோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.2161 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் K2 ஓட வேல்யூ. இப்போ இந்த K2 கொண்டு வந்து இதில் யூஸ் பண்ணி K3 கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? சரி, இப்போ K3 கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மாதிரி H ஓட வேல்யூ 0.1 into F of X1. X1 ஓட வேல்யூ 0.1 plus H ஓட வேல்யூ 0.1 by 2, comma Y1 ஓட வேல்யூ 2.2052 plus K2. K2 தான் மேல கண்டுபிடிச்சோமே, 0.2161 divided by 2. எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண பிறகு கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 0.1 into F of, ஸோ இதை வந்து அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது 0.15 கிடைக்கும். அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த வேல்யூ ஃபுல்லா அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா 2.3133 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகைன் நாங்க சொன்ன மாதிரியே எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்னா கொடுத்துருக்க கொஸ்டின்ல ஒய் மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்ன்றது 2.3133 ஒய் மைனஸ் எக்ஸ்ன்றது 0.15. இது அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சப்ராக்ட் பண்ணி அப்புறம் 0.1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.2163 கிடைக்கும். ஸோ K3 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம K4 கண்டுபிடிக்க போறோம். ஸோ K4 கண்டுபிடிக்கிறதுல இந்த H ஓட ஃபார்முலா 0.1 into F of X1. X1 வந்து 0.1 plus H ஓட வேல்யூ 0.1 தான், கமா Y1. Y1 ஓட வேல்யூ 2.2052 plus K3 மேல கண்டுபிடிச்சிருக்கோம் 0.2163. ஓகே, இப்போ நம்ம அப்படியே கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து கால்குலேட்டர் தேவைப்படாது, ஏன்னா 0.1 ஆட் பண்ணீங்கன்னா 0.2 தான், கமா இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2.4215 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் 0.1 into F of X, Y. ஃபார்முலா வந்து Y minus X கொடுத்துருந்தாங்களா? ஸோ Y 2.4215 Y minus X, Xன்றது 0.2. ஓகே, ஸோ அப்போ என்னன்னா இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி 0.1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.2222 கிடைக்குது. ஸோ இதுதான் K4. ஸோ இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம டெல்டா ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிடலாம். டெல்டா ஒய்க்கான ஃபார்முலா என்னன்னா டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/6 into K1 plus 2K2 plus 2K3 plus K4. இதுல எல்லா K வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு தேவையான டெல்டா ஒய் கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா K வேல்யூஸும் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை 6ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெல்டா ஒய் கிடைச்சிடும். அது 0.2163. ஸோ டெல்டா ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம RK மெத்தட், ரங்கே-குத்தா மெத்தடோட முக்கியமான அந்த செகண்ட் ஃபார்முலா எழுதுறேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்முலா என்னன்னா y2 is equal to y of x1 plus h is equal to y1 plus delta y. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா y of x1 ஓட வேல்யூ 0.1, h ஓட வேல்யூ 0.1, y1 வேல்யூ போனதுல கண்டுபிடிச்சோம், அதுதான் 2.2052 பிளஸ் டெல்டா y வந்து 0.2163. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ அதுல இருந்து அவங்க கேட்ட y of 0.2 is equal to ஆட் பண்ணீங்கன்னா ரெண்டுத்தையும் 2.4215. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். முடிஞ்சு போச்சு.